மதுரை அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜான், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யார் என்ன சட்டத்தை சொல்றாங்க மதுரை அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜான், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. லோக்சபா தேர்தலில் அதிமுக தோல்விக்கான காரணங்களை கண்டறியவும் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் கிளை வார்டு மாவட்டம் சார்பாக அமைப்புகளில் பணிகள் குறித்து கள ஆய்வு செய்த கருத்துக்களை அறியவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 10 பேர் கொண்ட குழுவினை அமைத்து அவர்களை ஒவ்வொரு மண்டல வாரியாக கள ஆய்வுக்கு அனுப்புவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஒவ்வொரு மண்டலம் வாரியாக கள ஆய்வானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க மையத்தில் அதிமுக மதுரை மாநகர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் செம்மலை ஆகியோர் பங்கேற்று அதிமுக தொண்டர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். காலை 10 மணிக்கு தொடர்ந்த இந்த கூட்டமானது தற்போதுடைய
நடைபெற்று வந்த நிலையில் இந்த கூட்டத்தில் மதுரை மாநகர் பகுதியை உள்ளடக்கிய தொகுதிகளில் இருந்து வந்துள்ள அதிமுக நிர்வாகிகள் தங்களது தொகுதிகளில் உள்ள பல பிரச்சனைகளை எடுத்துரைத்து வந்தனர். பகுதி வாரியாக ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை மேடையில் கள ஆய்வு குறித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிமுக தொண்டர் ஒருவர் மேலே ஏறிய அமைச்சர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு ஆகியோரிடம் எங்களிடம் கருத்துக்களை கேளுங்கள், ஒரு தலையாக கேட்கிறீர்கள் என்று அவர் மேடையில் கோஷங்களை எழுப்பினார். அப்போது மேடையில் இருந்த அந்த கட்சி நிர்வாகிகள் அவரை சமரசம் செய்ய ஈடுபட்ட போது அவர் தகாத வார்த்தைகளை பேசியதும் ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். முறையான கருத்துக்களை எங்களிடம் கேட்கவில்லை என ஆதங்கப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த தொண்டரை மேடையில் இருந்து அடித்துவாறு கீழே இறக்கி சென்றனர். இதனால் இந்த பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மேடையில் அமைச்சர் செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தொண்டர்களை சமரசம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது அந்த தொண்டர் அவர் பெயர், அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை. தற்போது அவரை வெளியே அழைத்து செல்லுள்ளனர். தற்போது மீண்டும் இந்த பகுதியில் மீண்டும் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பல விவரங்களுக்கு நன்றி ஜான். முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் தான் கலாய் முடிஞ்சவங்க எல்லாம்